அப்பொழுது காலேபு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, அவங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு இடையில இவன் நான் சுதந்திரிப்போன்னு சொல்லல, நான் இதை ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டத்தோடு சொல்றேன். காலேபு அவிசுவாசத்தை அமர்த்தி விசுவாசத்தை வெளிப்படுத்துறான். என்னைக்குமே நம்ம லைஃப்ல அது ரெண்டும் எழும்பிட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம கிட்ட இருந்து எது வெளிப்படுகிறதோ அதுதான் நம்முடைய நாளை. அவிசுவாசத்தை அமர்த்தாமல் விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியாது. இது யாருடைய செயல் தெரியுமாங்க? இயேசுவினுடைய செயல். ஒரு விசை இயேசு கலங்குவார். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 27, 28 வசனங்களில, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே. இப்ப அவருடைய உள்ள என்ன சொல்லுது தெரியுமா? சொல்ல வருது தெரியுமா? அட வேண்டாம், போத, நான் வந்துடுறேன். அவர் நினைச்சா போலாம், அப்படி சொல்லலான்னு வருது. ஆனா அப்படி வந்தது அவர் சொல்லாம அமர்த்தி அடுத்த வசனத்துல சொல்றாரு, பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். நிறைய வரும் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது, நம்ம சுற்றி நடக்கிறது, நமக்கு உண்டாகிற நஷ்டம், நமக்கு உண்டாகிற இழப்பு, இப்படி எல்லாம் வரும்போது நிறைய சொல்லணும்னு தோணும். அந்த இடத்துல நாம் எதை வெளிப்படுத்துகிறோம்? மோசேக்கு பொல்லாப்பு எதனால வந்துச்சு தெரியுமா? மோசே பதறி பேசினான் என்று இருக்கும் பைபிள்ல. 106வது சங்கீதம் 32, 33 வசனங்களிலே எடுக்க வேண்டாம். மோசேக்கு, அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்துச்சு. அவன் ஆவியை நிறைய பேர் விசனப்படுத்திட்டே இருப்பாங்க. அவன் தன் உதடுகளினால், இதுதான் தாவீது சொல்றாரு, நான் நலமும் பேசாமல் அமர்ந்து மௌனமா இருந்தேன், அதனால என் துக்கம். நம்ம துக்கம் அதிகரிக்கிற கூடாதுங்கிறதுக்காக நிறைய பேசிடுறோம். ஆனா துக்கம் அதிகரிச்சாலும் பரவாயில்ல, வார்த்தையில விட்டுறாதீங்க. வார்த்தையை விட்டுட்டோன்னு வைங்களேன், விசுவாசத்தை விட்டு விலகிட்டோன்னு அர்த்தம். அதெல்லாம் முடியாது. நாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த சரித்திரம் நமக்கு தெரிந்ததுனால முடியாதுன்னு சொன்ன ஒருத்தர் அங்க போகல, முடியும்னு சொன்னவங்க மட்டும் உள்ள என்றாகிறான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே, நான் ஒயிட் போட்டிருக்கிறேன்னு சொன்னாலாம், விசுவாசம் இல்லாம நான் ஒயிட் போட்டாலும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவரே, நான் தசமபாகம் கரெக்டா கொடுப்பேன், விசுவாசம் இல்லாம நான் எத்தனை கோடி காணிக்க போட்டாலும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவரே, நான் எல்லா சர்வீஸ் அட்டன் பண்ணுவேன், விசுவாசம் இல்லாமல். அப்போ தேவனுடைய பிரியம் என்கிற இடத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதுதான் சாத்தானுடைய தந்திரம். எனவே தான் அவன் சத்துருக்களை எல்லாம் ரொம்ப பெருசா காட்டிட்டே இருக்கிறான். யோசுவா காலேப் அமர்த்துகிறான், அது வேண்டாம், அமர்த்தி இவன் வெளிப்படுத்துகிறான். நம்மில் எழும்புகிற அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில, அதாவது தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறார் பாருங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 20, 21 வசனங்களில, ஓ தீமோத்தேயுவே அப்படிங்கிறார், அப்படி கூப்பிடுறாரு. ஏன்னா அவருடைய ஆவிக்குரிய மகன், அவரால் உருவாக்கப்பட்டவன். அவன் சொல்றான், ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு, எது கிறிஸ்துவால் நம்மிடத்திலிருந்து துவக்கிவிக்கப்பட்டதோ அது எல்லாமே நமக்கு ஒப்புவிக்கப்பட்டது. பவுல் சொல்றார்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், அடுத்து விசுவாசத்தை, அது எனக்கு ஒப்புவிக்கப்பட்டது, நான் காத்துக்கொண்டேன். தீமோத்தேயுக்கு சொல்றார், நீ காத்துக்கொள்ள என்ன செய்யணும் தெரியுமா? சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும். சிலர் தங்கள் கொள்கையில நிற்பாங்க. என்ன கொள்கையோ நீ விலகிரு அப்படிங்கிறார். அடுத்த வசனம், சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். சொல்லும் போது உங்களுக்கு புரியும்.
சீஷர்கள் எல்லாரும் ரொம்பலாம் விசுவாசிக்கல. இயேசு கூடவே இருந்தாங்க, இயேசுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க, உண்மைதான். இயேசு உயிர் தெழுந்த பிறகும் நம்பல. ஆனா எப்ப நம்புனாங்க தெரியுமா? இயேசு என்ன பண்றார், இதெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்றார் தெரியுமா? விவரித்து காண்பிக்கிறார். வசனங்களை விவரித்து காண்பித்த போது அவங்க நம்புறாங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் என்று ஏற்கனவே ஆபகுக் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் தெரியுமா? ஆமென். அப்போஸ்தலர் 13:41 சொல்லப்பட்டிருக்கிறது, அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு. நல்ல கவனமா கேளுங்க. இப்படி ஒரு ஸ்டேட்ல என் லைஃப் வந்துட்டுன்னா முடிஞ்சுன்னு அர்த்தம். விவரித்து சொன்னாலும் அவங்க ஒன்றிணைந்து தானே, நீங்கள் விவரித்து சொன்னாலும் விசுவாசியாத ஒரு கிரியை. இங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன் நம்ம லைஃப்ல வந்துடக்கூடாதான். எவ்வளவு வசனம் கேட்ட எனக்குள்ள விசுவாசம் இல்லைங்கிற ஒரு நிலைமை வந்துட்டுனாலே பைபிள் அவங்களை எப்படி கூப்பிடுது தெரியுமா? அசட்டைக்காரரே. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அல்லவா? அரைஞ்சதும் வேத பாரகர் பரிசேயர்லாம் யார்கிட்ட வராங்க தெரியுமா? பிலாத்து கிட்ட வராங்க. எதுக்கு வந்தாங்க தெரியுமா? ஆண்டவனே, உயிரோடு இருக்கும்போது சொன்னார், நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள்ல உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்ப இவங்களுக்கு அவர் சொன்ன வசனம் எல்லாம் தெரியும். ஞாபகம் யாருக்கு ஞாபகம் இல்லை? சீஷர்களுக்கு ஞாபகம் இல்லை. நமக்கு தெரியாத நிறைய வசனம் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம தான் ஏதோ பெருசா 4-5 பைபிள், 3 டைரி, ஒன்னும் தெரியாது. வெளியே இருக்கிறவங்க அழகா சொல்லிட்டு போவாங்க. சில அரசியல் தலைவர்கள் எல்லாம் இந்த ஃபங்க்ஷன், இந்த கிறிஸ்துமஸ் ஈஸ்டர்ல வரும்போது வசனத்தை எடுத்து பேசுவாங்க பாருங்க. சில அந்த பேச்சாளர்கள் எல்லாம் எடுத்து பேசுவாங்க, புது புது வியாக்கியானமா இருக்கும். நமக்கு தெரியுமா இந்த பைபிள்ல இருக்கு? சீஷர்கள் ஒன்னும் தெரியல. சீஷர்கள் பார்த்தா மீன் பிடிக்க போறேன், யாரு? பேதுரு. ஃபுல்லா இதான். ஆமே. ஆண்டவர் இருக்கும்போது பிரசன்ட்ல சர்ச்சில் உமக்காக காவலில் வாழ்ந்தாலும் உம்மோடு வெளியே போனா நான் மீன் பிடிக்க போறேன், நீ வாரன யோவா, நீ வாரன வா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, வா. ஆமே. எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. உடனே பிலாத்து சொல்ல, நீங்களே காவல் வைங்க. அவங்களே காவல் வைக்கிறாங்க. சொன்னபடி கர்த்தருடைய வல்லமை எங்க வெளிப்படுது. கல்லு திறக்குது, அவர் உயிரோடு எழும்புறார். இவங்க பொத்து, அதாவது இதை நேரில் கண்ட சாட்சி. இவங்க போய் என்ன பண்றாங்க? அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. சொல்லும் போது அவங்க, உண்மைதானே இவர் மேசியா. அதாவது சீஷர்களுக்கு சொல்லப்பட்டதை விட இந்த வேத பாரகர் பரிசேயருக்கு சொல்லப்பட்டது அதிகம். ஆனாலும் அவங்க நம்பல இல்ல, ஏற்றுக்கொள்ளல. என கொள்கை இது எங்க பாரம்பரியம், நாங்க இப்படிதான், அதெல்லாம் அசட்டைக்காரரே. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. சில ஒரு மாதிரி முறைக்கிறீங்க. அதாவது இயேசு உயிர் தெழுந்தது திருஷ்டாந்தமாய் அப்படியே ஃபர்ஸ்ட் நியூஸ் போனது யாருக்கு? பிரதான ஆசாரியருக்கு, வேத பாரகர்களுக்கு. அவங்க கொள்கை. ஆமென். இது ஒரு பெரிய பரிதாபம். நாங்க இப்படிதான் இருப்போம். ஆமென். அக்செப்ட் பண்ணல. விவரித்து சொன்னாலும், நான் எத்தனை வசனம் கேட்டாலும் எனக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா என் நிலைமை ரொம்ப மோசம்னு அர்த்தம். இமீடியட் ஐசியூ தான், ஹாஸ்பிட்டல் இல்லை. எனக்கு என்ன வசனம் கேட்டாலும், விவரித்து சொன்னாலும், எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும், தூதனே இறங்கி சொன்னாலும், ஆண்டவரே சொன்னாலும், நாங்க அதெல்லாம் நம்ப மாட்டோம். இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்லி அழுறாங்க தெரியுமா? என்னாகும் 14வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசியுங்கள்.
அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் வாசிங்க அழுது கொண்டிருந்தார்கள். என்ன சொல்லி அழுதாங்க? 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்துல செத்து போனோமானால் நலமாயிருக்கும். அதாவது பிரசன்ட் சிச்சுவேஷன் பார்த்து பாஸ்ட் நினைச்சு அழுறாங்க. பிரசன்ட் சிச்சுவேஷனை பார்த்து பாஸ்ட் நினைச்சு அழுறாங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு இது அழகே கிடையாது. எப்படி அழணும்னு தெரியுமா? ஆண்டவர் என்னால ஜெபம் பண்ண முடியலையே, அப்படி அழலாம். 137 சங்கீதத்துல இவங்க அந்த எகிப்து வாழ்க்கையை நினைச்சு அழுதாங்க. நான் எகிப்துல இருக்கும்போது அப்படி இருந்தோம், நாங்க கிறிஸ்துவுக்குள் வரதுக்கு முன்னாடி இப்படி இருந்தோம், இதை நினைச்சு அழுதாங்க. பாஸ்ட் நினைச்சு அழுதாங்க. ரியல் கிறிஸ்டியன் லைஃப்னா என்ன தெரியுமாங்க? ஃபியூச்சரை நினைச்சு. நீங்க இன்னைக்கு ஒரு கஷ்டப்படும் போது உங்க பாஸ்ட நினைக்கிறீங்கன்னா நீங்க பின்வாங்க போறீங்கன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு நீங்க பிரச்சனைகளை சந்திக்கும் போது இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. நீங்க ஃபியூச்சரை நினைக்கிறீங்கன்னா நீங்க விசுவாசத்துல நிலைக்கிறீங்கன்னு அர்த்தம். நாங்க எகிப்திலே செத்து போனா அப்படியே நலமா இருக்கும். இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்தாலும் எங்களை விட்டுருங்க, நாங்க எப்படி இருந்துரும். உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷனை பார்த்து நெருக்கம், போராட்டம், கஷ்டம், துன்பத்தின் நடுவில் நடக்கிற நிலைமை இப்படி வரும்போது நாம் நம்முடைய பாஸ்டுக்கு திரும்புறோமா, ஃபியூச்சருக்கு திரும்புறோமா? இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. இப்ப கஷ்டம் இருக்கு, இதுதானே இப்படி நினைச்சதுனால தான் நாங்க சிறைச்சாலையிலும் பவுலுக்கும் சீலாவுக்கும் பாடம் முடிந்தது. அவ்வளவு அடிச்சு கால தொழுமரத்துல கட்டி போட்டிருக்கிறாங்க. சரீரம் முழுவதும் காயம். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அந்த சிறைச்சாலை தலைவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தினதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து அவங்க காயத்தையே கழுவுறான், துடைக்கிறான். அப்ப ரத்தம் வடிஞ்சிட்டே இருக்கு சரீரத்துல. எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த ரத்தம் காயம் பட்டு ரத்தம் வந்து அது காயும் போது ஒரு பெயின் இருக்கும் தெரியுமா? அவ்வளோ பெயினை வச்சுட்டு பவுலும் சீலாவும் நடுராத்திரியில எழும்பி இருந்து பாடுறாங்க, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள். அவங்க வர்ஷிப் பண்றாங்க, அவங்க வர்ஷிப் பண்றாங்க. இதை நினைச்சு தெரியுமா? பவுல் பாஸ்ட நினைச்சிருந்தா ஓட அழுதுருப்பார். பவுலுடைய பாஸ்ட் எப்படிங்க இருந்துச்சு? ராயல் லைஃப்ல அங்க அவனை சுத்தி எப்பவுமே ஆட்கள் இருப்பாங்க. ஆமென். எல்லா அதிகாரம் உன்கிட்ட இருக்கு. என்ன லைஃப்ங்க. கப்பல் முதலாளியோட பையன் சனகரிப் சங்கரத்துல முக்கியமான பதவியில இருக்கிறாரு. சவுல்னு பேரை கேட்டாலே அந்த ஊர் அப்படி நடுங்கும். அவன் இப்படி அடி வாங்கி 4 பேர்கிட்ட அடி வாங்கி படுக்கும் போது எப்படி இருந்தேன் அப்படி நினைக்கல. அப்படி நினைச்சான பின் வாங்கிட்டான் அர்த்தம். அவன் அப்படி நினைக்கல. ஆமே, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படிக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார். கப்பல் முதலாளி பையன் யூரோப்ல தான் காட்டடித்து ஒரு கட்டையில தொங்கிட்டு இருக்கிறார். ஒரு கட்டை கிடைக்குது. ஒரு பலகையை பிடிச்சிட்டு, ஏய் உனக்கு இது தேவையா? உங்க அப்பாவுக்கு தான் கப்பல்லாம் இருக்கு, போறத பாரு. இல்ல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிற இந்த விசுவாசத்தை விட்டு பின்வாங்கிடக்கூடாது. கஷ்டங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. இந்த இடத்துல ஜனங்கள்லாம் டிசைட் பண்றாங்க, நம்ம ஒரு தலைவரை ஏற்படுத்துவோம். கர்த்தர் மோசே ஆரோனை ஏற்படுத்தி இருக்க இவங்களுக்குன்னு ஒரு தலைவன். எதுக்கு தெரியுமா? இந்த தலைவன் எகிப்துக்கு போறதற்கு. நாம் நமக்கென்று தலைவர்களை ஏற்படுத்துகிறது எகிப்துக்கு போறதற்கு. கர்த்தர் நமக்கென்று தலைவர்களை நியமிக்கிறது கானானுக்கு கொண்டு போவதற்கு. நாம தலைவர்களை ஏற்படுத்துவோம். அப்படி சொன்னதும் மோசே ஆரோன் முகங்குப்புற விழுந்துட்டாங்க. அந்த இடத்துல அவங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டது போல தானே முகங்குப்புற விழுந்துட்டாங்க.
இதை பார்த்துட்டு இருக்கிற யோசுவாவும் காலேபும் என்ன பண்ணாங்க தெரியுமா? தங்கள் வஸ்திரங்களை கிழிக்கிறாங்க. ஏன் கிழிக்கிறாங்க தெரியுமா? ஒருவேளை இந்த கானான் இல்லாமல் போய்விடுமோ. ஜனங்க ஏன் அழுதாங்க தெரியுமா? எகிப்து போயிட்டேன்னு. காலேபு எதுக்கு அழுறான் தெரியுமா? கானான் கிடைக்காம போயிருமோ. நம்ம எதுக்கு? நம்முடைய ஏக்கம் என்ன? ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதனுடைய 19 முதல் வேகமாய் வாசியுங்கள். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. 22வது வசனம். 23 அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே இந்த தவிப்பு தான், இந்த ஏக்கம் தான். ஏன்னா பக்கத்துல வர வந்தாச்சு. பக்கத்துல வரும்போது சபையே சேர்ந்து சொல்லுது, நம்ம எகிப்துக்கு போவோம் வா. இவங்களுக்கு என்னன்னா எங்கேயாவது போனா போதும். இல்ல, ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். ஆண்டவரே, நான் உங்களை பின்பற்றினது டெய்லி சாப்பிடுறதுக்கு மன்னாவுக்காக அல்ல. நான் உங்களை பின்பற்றினது காடைக்காக அல்ல. நான் உங்களை பின்பற்றினது தண்ணீருக்காக அல்ல. நான் உங்களை பின்பற்றினது அந்த இலை பாறுதலுக்காக, அந்த கானானுக்காக. இது எனக்கு இல்லாம போயிருமோ? இது எனக்கு இல்லாம போயிருமோ? ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த பயம் தேவை. ஜனங்கள்லாம் பின்வாங்குறாங்க. காலேபு அழுறான். எபிரேயர் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஆனபடியாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவன். முக்கியமான வாக்குத்தத்தம். ஆமென். நம்ம எல்லாம் எந்த டேஸ்ட்ல ரொம்ப பழகிட்டோம்னா அந்த இம்மைக்குரிய வாக்குத்தத்தங்களும் இருக்கு. பைபிள்ல நிறைய இருக்கு. நமக்கு எது ரொம்ப பிடிக்கும்? உன் மாப்பி செய்கிற தொட்டியும் சட்டியும், இந்த மாதிரினா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். நீங்க அப்படி புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன பிராமிஸ் வச்சிருக்கிறார்? இளைப்பாறுதல். என்னோட இந்த சிச்சுவேஷனுக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, அதை நிறைவேற்றுவார். அந்த சிச்சுவேஷனை நான் தாண்டி வருவேன். ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஒவ்வொரு வார்த்தை உண்டு. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தது ஈசாக்கை பெற்றெடுப்பதற்கு மட்டுமல்ல. ஈசாக்கு கிடைச்சதும் ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கு இடையே இருக்கிற உறவு கட்டாகல. ஆபிரகாம் தூரத்திலே அவைகளை கண்டு அந்த பரம தேசத்தை நாடி இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு ஆமென். அதான் ஒரு நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்சு ஜோம் பண்ணி எல்லாருக்கும் ப்ராமிஸ் கார்டு எடுத்து கொடுக்குறேன். ஒருத்தங்களுக்கு ஒரு கார்டு எடுத்து கொடுத்தேன். அவங்க எடுத்ததுமே உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், நீங்களே வச்சிடுங்க, நான் அம்மா கிட்ட போய் வாங்குறேன். ஆமென். நான் சொல்றேன், நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை. உங்களுக்கு அது நீங்களே வச்சு, நான் அம்மா கிட்ட போய் வேற வாங்குறேன். வேற என்ன வேணும்? இதான் வாலாக்காமல் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு. எப்படி உள்ள வரீங்க? நமக்கெல்லாம் இதுலயே பழகிட்டோம். ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கிறது. Be careful. பயத்தோடு. என் வாழ்க்கையில தேவன் சொன்ன இம்மைக்குரிய வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறிட்டு, அது நித்தியத்துக்குரியது நிறைவேறலன்னா, ஆண்டவரே இம்மைக்குரியது நிறைவேறலனாலும் பரவாயில்ல, அவர் வரும் நாளினில் என்னை எப்படிங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கூட்டம் இப்படி ஏங்கி பார்த்துட்டு இருக்கும் போது அவருடைய தூதர்களோடு வாரார். வந்துட்டு நீதான் வா, இப்படி கூட்டம் எப்படி இருக்கும்? ஆமென், ஆமென். இது
அவர் வந்துட்டு நம்மளை கை காட்டி வந்துடாத, இல்ல நீதான் ஃப்ரெண்ட்ல, இல்ல 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 நீ 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 வா. அப்புறம் போகும்போது எல்லாரும் இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவழியா என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், என் பிரியமே ஆமென் என அழைத்திடும், ஆமென் கேட்டு அவர் பின்னே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே, கேட்டு அவர் பின்னே glory. கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா 10,000